இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. Ten members ஒரே இடத்துல and a chilling rhyme that predicts their deaths one by one. Hi readers, it's Shelfie time. இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே and then there were noneோட 4th பார்ட்டை சொல்ல போகிறேன். This video contains spoilers. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல ஒரு ஸ்மால் ரீகேப் சொல்லிட்டு மீதி ஸ்டோரிக்கு போகலாம். இது வரைக்கும் அந்த ஐலாண்டில் இருக்கிற 10 மெம்பர்ஸில் 3 பேர் அந்த நர்சரி ரைம்ஸில் இருக்கிற மாதிரி இறந்துருக்காங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் அதே 3 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆந்தனி மாஸ்டன். அந்த ரைம்ஸில் சொன்ன மாதிரியே ட்ரிங்க்கில் பாய்சன் இருந்ததுனால சோக் ஆகி இறந்துட்டாங்க. 10 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் வெண்ட் அவுட் டு டைன். 1 choked his little self and then there were 9. செகண்ட் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ். தூக்கத்திலே இறந்துட்டாங்க டியூ டு ஓவர்டோஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பில்ஸ். 9 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் sat up very late. 1 overslept himself and then there were 8. தேர்ட் ஜெனரல் மெக்காத்தர். எல்லாரும் லஞ்ச் சாப்பிடும்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஓடி வந்து மெக்காத்தர் இறந்துட்டார்னு சொல்வார். நவ் எவ்ரி ஒன் இஸ் அ சஸ்பெக்ட். With 3 murders behind them and the storm raging outside, the atmosphere on the island turns darker. வெரா கிளேத்தான் அண்ட் லம்பார்ட் விண்டோ பக்கத்தில் மழையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வெரா லம்பார்ட் கிட்ட, நம்மெல்லாம் ஒருத்தங்க மர்டர்ன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்பாங்க. லம்பார்ட் யோசிப்பார். லாஜிக்கலாக பார்த்தா வார்கிரேவ் சொல்கிறது உண்மை, பட் ஆல்ரெடி 3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வி காண்ட் பிரிட்டன் தட் தே வேர் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் சூசைட்ஸ். இது யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. வெரா, இப்போ நம்மெல்லாம் ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் யாராக இருக்கும்னு கேட்பாங்க. லம்பார்ட், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன சஸ்பெக்ட் பண்ணலை, நானும் உங்களை சஸ்பெக்ட் பண்ணலை, நீங்கள் பார்க்க சேனாக தான் இருக்கீங்கன்னு சொல்ல, வெரா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் கொலை பண்ணுறதுக்கெல்லாம் இவ்வளோ எஃபர்ட் போடுற ஆள் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. லம்பார்ட், நான் கொலை பண்ணால் ஏதாச்சும் கெயின் இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நாட் திஸ் மாஸ் கிளென்சிங்னு சொல்லுவார். ஸோ இப்போ 2 பேரும் அவங்கள எலிமினேட் பண்ணிவிட்டு மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க. லம்பார்ட் வார்கிரேவ்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டதுக்கு, வார்கிரேவ் அவரோட லைஃப் ஃபுல்லாக கோர்ட்டில் யார் வாழணும் யார் சாகணும்னு முடிவெடுத்தவர். மேபி ஆல் தட் பவர் காட் இன் டு ஹிஸ் ஹெட். மேபி அவர் ஜட்ஜாக யோசிக்காமல் தன்னைத்தானே காடாக பார்த்தாரோ என்னவோ. தென் வெரா அவங்களோட கெஸ்ஸை சொல்லுவாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், 3 மர்டர்ஸில் 2 மர்டருக்கு பாய்சன் யூஸ் ஆகியிருக்கு அண்ட் டாக்டர் மட்டும்தான் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ்க்கு செடேட்டிவ் தந்தார். இஃப் யூ டாக்டர் வெண்ட் மேட் நோ ஒன் வில் சஸ்பெக்ட் ஹிம். அவருக்கு நாலேஜ் இருக்குது அண்ட் ஈவன் டைம் ஆஃப் டெத்தை மேனிப்புலேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஜெனரல் மெக்காத்தர் கேஸ். லம்பார்டும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஹோல் டே ஒன்றா இருந்ததா லம்பார்ட் சொல்ல, வெரா டாக்டர் ஜெனரல் மெக்காத்தரை கூப்பிட தனியாக போனார். அப்போ கூட பண்ணிவிட்டு டைம் ஆஃப் டெத்தை மாற்றி சொல்லியிருக்கலான்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் பேனிக்கோட இப்போவே இந்த ஐலாண்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லுவார். அப்போ வார்கிரேவ் ஸ்டார்ம்னால் 24 ஹார்ஸ்க்கு நம்மளால் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லுவார். டாக்டரோட பேனிக் இன்னும் அதிகமாக, இப்போ என்ன தான் பண்ணுறது, நமக்கு யாருக்கு இல்லைன்னு தெரியலையேன்னு சொல்ல, அதுக்கு வார்கிரேவ், ஓ என்னால் அப்படி சொல்ல முடியாது, இந்த ஹோல் கேஸை ரிவ்யூ பண்ண அப்புறம் அது எல்லாமே ஒரே ஒரு பர்சனை தான் காமிச்சதுன்னு சொல்லுவார். இன்னொரு சைடில் எமிலி பிரெண்ட் அவங்க ரூமில் தனியாக இருப்பாங்க. அப்போது ஒரு ஹிடன் நோட் புக்கை எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெக்காத்தரோட டெத்து, ஜட்ஜோட வார்னிங் அண்ட் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற டெவில் பற்றி எழுதுவாங்க. ஐ அலோன் நோ, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு எழுதுவாங்க. தென் ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப வேகமாக அவங்களையே அறியாமல் பியட்ரிஸ் டெய்லர் தான் மர்டரர்னு எழுதுவாங்க. கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்ச அப்புறம் பயத்தில் அதை வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தென் ஷி விஸ்பர்ட், டிட் ஐ ரைட் தட்? ஐ மஸ்ட் பி கோயிங் மேட். இப்போ எல்லாரும் லிவிங் ரூமில் இருப்பாங்க. அப்போது ராஜர்ஸ் வந்து
பாத்ரூமில் இருந்த கர்டைன் எங்கே போச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்பாரு. எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஜட்ஜு அதை மார்னிங் பார்த்தீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு ராஜர்ஸ் பார்த்தேன்னு சொல்லுவார். என்ன மெட்டீரியல் அந்த கர்டைன்னு கேட்ட அப்போ ஆயில் சில்க் கர்டைன்னு சொல்லுவார். ப்ளோயர் கர்டைன் வச்சுலாம் யாரையாச்சும் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆஃப்டர் டின்னர் எமிலி பிரெண்ட் சடனாக எழுந்து நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ 2 விமனையும் அவங்க ரூமில் போய் விடுவாங்க. 1 hour லேட்டர் மீதி இருக்கிற 4 men அவங்க ரூமுக்கு போவாங்க. அப்போது ஜட்ஜு எல்லாரையும் ரூமை லாக் பண்ண சொல்லுவார். ராஜர்ஸ் எல்லாரும் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. தென் வீடை லாக் பண்ணும்போது அந்த 7 சைனா ஃபிகரின்ஸை நோட் பண்ணுவார். இனிமே எதுவும் நடக்காது, நான் செக் பண்ணிட்டேன்னு அவரோட ரூமுக்கு போவார். நெக்ஸ்ட் மார்னிங் லம்போர்ட் சீக்கிரமாக எழுந்த உடனே நோட்டீஸ் பண்ணுவார். 9:30 AM ஆகியும் இன்னும் ராஜர்ஸ் வந்து யாரையும் எழுப்பலை, டீ தரலை. ராஜர்ஸை வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க. பட் ஹி இஸ் மிஸ்ஸிங். டின்னர் டேபிளில் எல்லாரும் மீட் பண்ணும்போது வெரா சடனாக டைனிங் டேபிளை காமிச்சு அங்கே வெறும் 6 சைனா ஃபிகரின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ராஜர்ஸோட பாடியை வாஷ் ஹவுஸில் கண்டுபிடிப்பாங்க. அவரோட ஸ்கல் ஒரு ஹெவி சாப்பரால் அடித்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும். ஃபயர்வுட் எடுக்கும்போது இறந்துருக்கிறாரு. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் பாடியை செக் பண்ணி ஒரு பொண்ணு கூட இதை பண்ணியிருக்கலான்னு சொல்லுவார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காது. தென் வெரா சடனாக ஹிஸ்டரிக்கலாக சிரிப்பாங்க. சிரிச்சிட்டு இங்கே தேனி கூடியா வச்சுருக்காங்க, புரியுதா இல்லையா? 6 லிட்டில் இந்தியன் பாய்ஸ் பிளேயிங் வித் எ ஹைவ், அந்த ரைம்ஸில் இருக்கிறது தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் வெராவை பலார்னு ஒரு அறை விடுவார். அவங்க அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் இருந்து வெளியில் வருவாங்க. லேட்டர் கிச்சனுக்கு போவாங்க. எமிலி வெராவை பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஏதாச்சும் வுட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எல்லார் மைண்ட்லேயும் யார் அந்த ஹைவால் சாக போகிறாங்கன்னு தான் ஓடிட்டு இருக்கும். ப்ளோவர் லம்பார்டை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு எமிலி பிரெண்ட் தான் நம்ம கில்லர். ஞாபகம் இருக்கா, அமெரிக்கன் ஆக்ஸ் மர்டர்? அது ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்பின்ஸ்டர் பண்ணது தான். ஹி ஆர்கியூஸ் கொலைக்கு அப்புறம் அவங்க ரொம்ப காமாக இருந்தாங்க, அது ரொம்ப அன்நேச்சுரலானதுன்னு. அண்ட் அவங்க ரிலீஜியஸ் மேனியாக்காக இருக்காங்கன்னு சொல்லுவார். லம்பார்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னசென்ட் பீப்புளால் இவ்வளோ காமாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ப்ளோவர் கன்ஃபஸ் பண்ணுவார். லேண்டார் இன்னசென்ட் தான், நான் தான் ஃப்ரேம் பண்ணி அவனை ஜெயிலில் போட்டேன்னு சொல்லுவார். லம்பார்ட் அதை கேட்டுட்டு ஐ ஹோப் இட்ஸ் ஒர்த் இட்னு சொல்லிட்டு இந்த கில்லர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், பட் நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேன், நான் இதை விட மோசமான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். வெரா மெக்கானிக்கலாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது நேற்று பேனிக் ஆனதை நினச்சி தன்னைத்தானே திட்டிப்பா. அப்போது எமிலி பிரெண்ட்டை பார்ப்பா. அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா, ஆர் செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கீங்களான்னு கேட்பா. எமிலிஸ் மைண்ட் ரேசஸ். டெத் ஃபார் மீ அஃப்கோர்ஸ், மற்றவங்களுக்கு ஓகே, பட் எனக்கா? காட் எப்பயுமே நேர்மையானவங்களை பார்த்துப்பாருன்னு நினைப்பாங்க. அப்போது அவங்க மைண்டில் மெக்காத்தரோட அக்செப்டன்ஸு, பேட்ரிஸ் மழையில் கெஞ்சுறதுலாம் ஞாபகம் வரும். தென் சடனாக திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொல்லுவாங்க. இப்போ 6 சர்வைவர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் கிட்ட கேதர் ஆகுறாங்க. வெளியில் எல்லாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லார் மைண்ட்லேயும் ஒரே விஷயம்தான் ஓடுது, அடுத்து யார் சாக போகிறா. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஜட்ஜ் எல்லாரையும் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. வெரா பிளேட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எமிலி பிரெண்ட்டுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ டாக்டர் ஹெல்ப் பண்ணலான்னு போய் பிடிக்க பார்த்தா அவங்க நோன்னு கத்துறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் கிளியர்லி சஸ்பீஷியஸ் ஆஃப் ஹிம். டின்னர் டேபிளில் தனியாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் ஆகும். அப்போ அவங்களுக்கு பஸ்ஸிங் சவுண்டும் கேட்குது. தென் ஷீ திங்ஸ், இஸ் இட் எ பி ஆர் பியட்ரிஸ் டெய்லர்? ஹெல்ஸ்லின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட்டர் ட்ரிப் ஆகுற மாதிரி, பியட்ரிஸோட ஃபுட் ஸ்டெப்ஸ், ரிவரோட ஸ்மெல்லு. கத்தலான்னு பார்த்தா ஷீ குடண்ட். பக்கத்தில் இருக்கிற விண்டோவில் நிறைய பீஸோட சத்தம் கேட்குது. தென் அவங்க நெக்கில் ஒரு ஷார்ப்பான பிரிக்கு. பஸ்ஸிங் சத்தம் இப்போ ஸ்டாப் ஆகுது. எல்லாரும் எமிலிக்காக வெயிட் பண்ணுவாங்க. வெரா எமிலியை கூப்பிட போகும்போது ப்ளோவர் தடுத்துட்டு டைனிங் ரூமுக்கு யாருமே போகக்கூடாது, எமிலி தான் கில்லர்னு சொல்லுவார். ஆம்ஸ்ட்ராங்கும் அதை ஒத்துப்பார். பட் இட் லேக்ஸ் எவிடன்ஸ். வெரா பிரேக்ஃபாஸ்ட் அப்போ எமிலியோட ஆட் ஐஸ் பற்றி யோசிப்பாங்க. அண்ட் இட் கிவ்ஸ் ஹர் ஷிவர்ஸ். ப்ளோவர் திருப்பியும் எமிலி கிட்ட மட்டும்தான் ஆலிபை இல்லைன்னு சொல்லுவார். வெரா அதுக்கு எமிலி என்கிட்ட பியட்ரிஸ் டெய்லர் பற்றி சொன்னாங்கன்னு சொல்லுவாள்.
ஜட்ஜ் அதை கேட்டுட்டு எமிலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், பட் ஷி ஷோட் நோ ரிமோர்ஸ்னு சொல்லுவார். 11 AM ஆகும். ஜட்ஜு இது வெறும் சஸ்பிஷன் தான்னு சொல்லிட்டு எல்லாரையும் எமிலியை பார்க்க டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் அங்கே எமிலி மூமெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஃபேஸை பார்த்த உடனே தெரியும் அவங்க இறந்துட்டாங்கன்னு. அப்போது ப்ளோவர் ஸ்க்ரீம் பண்ணுவார், மை காட் ஷீ இஸ் டெட்னு. டாக்டர் எமிலியோட நெக்கை எக்ஸாமின் பண்ணுவார். தென் ஹி கன்ஃபார்ம்ஸ் சைனட் தான், ஜஸ்ட் லைக் ஆந்தனின்னு. வேற இது கோயின்சிடன்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா. லம்பார்ட் இந்த மர்டரர் ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கான் அண்ட் அப்சஸ்டு வித் த ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஜட்ஜு யாராச்சும் சிரிஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு டாக்டர் ஆமாம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அப்போது ஜட்ஜு அவரை பாதியிலே கட் பண்ணிவிட்டு ப்ரூவ் இட்னு சொல்லுவார். டாக்டர் சிரிஞ்சு தேடினா அங்கே சிரிஞ்சில்லை. ஆம்ஸ்ட்ராங் இப்போ பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை சஸ்பீஷனோட பார்க்குறாங்க. வார்கிரேவ் திருப்பி சொல்லுவார், நம்மள ஒருத்தவங்க தான் கில்லர், நம்ம எல்லா வெப்பனையும் செக்யூர் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவார். இப்போ ஜட்ஜு எல்லார்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணுறாரு. முதல்ல டாக்டர்கிட்ட இருந்த ட்ரக்ஸ், அப்புறம் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், லாஸ்ட்டாக லம்பார்ட் கிட்ட இருந்த கன்னு. அந்த கன்னை கேட்கும்போது லம்பார்ட் கத்தி என்னால் தர முடியாது, இது இல்லைன்னா என் கதை காலி அப்படின்லாம் கத்துறாரு. ஜட்ஜு சிம்பிளாக, மிஸ்டர் லம்பார்ட் எங்களால் ஈஸியாக உங்களை ஓவர் பவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கன்னை கேட்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லம்பார்டும் கன்னை போய் தேடினா அவர் ட்ராயரில் அந்த கன்று இருக்காது. எல்லாரும் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, ஒரு ரூம் விடாமல். ஆனால் அந்த கன்று அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வார்கிரேவ் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சில்வர் செஸ்ட்டில் வச்சுட்டு லாக் பண்ணிடுறாரு. ஒரு கீ லம்பார்ட் கிட்டேயும் இன்னொரு கீ ப்ளோயர் கிட்டேயும் தராரு. பட் இன்னும் அவங்களுக்கு அந்த கன்று கிடைக்கல. ப்ளோவரும் லம்பார்டும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அப்போ ப்ளோவர் கோவமாக வெளியில் வரும்போது ஒரு சைனா ஃபிகரின் நொறுங்கி போயிருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு யூஸ் சிரிஞ்சு இருக்கும், வித்தவுட் எனி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். வேற அந்த கன்னை கண்டுபிடிக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஜட்ஜு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ அவங்கள யாராச்சும் ஒருத்தங்க பிரிஞ்சா கூட அவங்க கண்டிப்பாக செத்துருவாங்கன்னு சொல்லுவார். இப்போ மீதி 5 பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்டாம்னால டிராயிங் ரூமில் ட்ராப் ஆகியிருக்காங்க. மாறி மாறி அப்சர்வ் பண்ணுறாங்க. சஸ்பிஷன் ஆகுது, யார் கொலை பண்ணியிருப்பா, யார் இந்த மாதிரி அந்த கன் எடுத்திருப்பா, யார் இந்த டாக்டராக இருக்குமா இல்லை ஜட்ஜாக இருக்குமா, அப்படி இப்படின்னு மாறி மாறி குழப்பிக்கிறாங்க. இப்போ 6:20 ஆகுது. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே கேண்டில் ஏற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சால்ட் வாட்டர் ஸ்மெல்லு, பீச்சோட ஸ்மெல்லு, ராட்டிங் சீவோட ஸ்மெல்லாம் வருது. சிரிலோட வைனிங் வாய்ஸ், நான் ஐலாண்டில் ஸ்விம் பண்ண போகட்டுமா மிஸ் கிளேத்தான்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு ஹியூகோவோட ஃபேஸ் தெரியுது. ரூமுக்குள்ளே போன உடனே கேண்டில் அணைச்சிட்டு கீழே தான் எல்லோரும் இருக்காங்க, ஒன்றும் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தேத்திக்கிட்டு போய் உக்காடுறாங்க. தென் சடனாக அவங்க பின்னாடி இருந்து ஒரு ஹேண்டு வந்து அவங்கள தொடுற மாதிரி இருக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தோன்னே ஓன்னு கத்துறாங்க. வெராவோட ஸ்க்ரீமை கேட்டுட்டு கீழே இருந்து மென் எல்லாரும் அவங்க ரூமுக்கு ஓடி போய் பார்ப்பாங்க. அங்கே வெரா கொலாப்ஸ் ஆகி இருப்பாங்க. ஏதோ ட்ரவுண்டு ஹேண்ட்னு உளருவாங்க. அண்ட் அவங்களோட கழுத்தில் ட்ரைடு சீ வீடு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கில்லரோட சைக்காலஜிக்கல் ட்ராப்பு ஃபெயில் ஆகியிருக்கு. ப்ளோவர் வந்து அவங்க கொஞ்சம் தெரியறதுக்காக பிராண்டி கொடுப்பாங்க. அவங்க அதை சஸ்பிஷனோட இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. டாக்டர் சடனாக ஸ்டாப் ஆகிட்டு ஜட்ஜு எங்கன்னு கேட்பாரு. எல்லாரும் டிராயிங் ரூமுக்கு போவாங்க அண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. கேண்டில் லைட் ரிவீல்ஸ் வார்கிரேவ் ஒரு கோர்ட் ரூம் ரோப்ஸோட அண்ட் தலையில் ஜட்ஜோட விக்கு. டாக்டர் அந்த விக்கை எடுத்துகிட்டு பார்ப்பாரு. நெத்தியில் கன்ஷாட் வூண்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலாக காணாமல் போன ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருக்கும். எமிலி பிரெண்டோட உள்ள விக்காவும் பாத்ரூமில் காணாமல் போன கர்டைன் ரோபாவும் இருக்கும். லம்பார்ட் ஹிஸ்டரிக்கலாக சிரிச்சிட்டு அந்த ரைம்ஸை சொல்லுவார். 5 little Indian boys going in for law, 1 got in chancery and then there were 4. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீதி ஸ்டோரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.